ஹாய் மக்களே, 5 நிமிடம் அறிவியலுக்கு உங்க எல்லாரையும் மறுபடியும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு மெகா சைஸ் கேள்விக்கு பதில் தேட போறோம். யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம பிரபஞ்சத்திலேயே இருக்கிற பெரிய நட்சத்திரம் எதுன்னு? வாங்க இந்த பதில தேடி ஒரு சூப்பரான விண்வெளி பயணத்துக்கு கிளம்பலாம். சரி, இப்போ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நாம எடுத்த எடுப்புலயே பெரிய நட்சத்திரத்துக்கு போக போறதில்ல. முதல்ல நட்சத்திரமா மாற முயற்சி பண்ற சில விஷயங்கள பத்தி பார்க்கலாம். ஏன்னா அப்போதான் உண்மையான நட்சத்திரங்களோட பிரம்மாண்டம் நமக்கு புரியும். நம்ம பயணத்துல முதல் ஸ்டாப் நம்ம சோலார் சிஸ்டம்ல இருக்கிற வியாழன் மாதிரி வாயு ராட்சதர்கள் தான். இது பூமியை விட 317 மடங்கு நிறை அதிகம். சூரியன்ல என்ன இருக்கோ அதே தான் இதுலயும் இருக்கு. ஆனா ஒரு நட்சத்திரமா ஜொலிக்க தேவையான அளவுக்கு மாஸ் இல்ல, பாவம். அடுத்ததா பிரவுன் டுவார்ஃப்கள். இத ஃபெயிலான நட்சத்திரம்னு சொல்லலாம். இதுங்க வியாழனை விட 13ல இருந்து 90 மடங்கு வரைக்கும் நிறை அதிகமா இருக்கும். ஆனாலும் ஒரு முழு நட்சத்திரமா பத்திக்கிட்டு எரியறதுக்கு தேவையான பவர் இதுகிட்டயும் இல்ல. ஒரு ஸ்டார் ஆகணும்னு ஆசைப்பட்டு ஆக முடியாம போன ஒரு நிலை. சரி, இந்த ஃபெயிலியர் ஸ்டோரி எல்லாம் போதும். இப்போ வாங்க உண்மையான, அதாவது ரியல் டீல் நட்சத்திரங்களை பத்தி பார்க்கலாம். இதுங்க கிட்ட போதுமான நிறை இருக்கு. அதனால ஹைட்ரஜனை ஹீலியமா மாத்திர நியூக்ளியர் ஃபியூஷனை ஆரம்பிச்சு தனக்கு தானே வெளிச்சம் கொடுத்து பிரகாசமா ஜொலிக்குது. இதுதான் ஒரு ஸ்டாரோட அடையாளம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நாம இங்க பார்க்க போற நட்சத்திரங்கள் அதோட வாழ்க்கையோட வெவ்வேறு கட்டத்துல இருக்கு. அதனால இது ஒரு குழந்தைய ஒரு பெரியவரோட ஒப்பிடுற மாதிரி தான். ஒரு நட்சத்திரத்தோட அளவு அதோட வயசை பொறுத்து 50 மாறும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டேபிள்ல பாருங்க, ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரியும். நிற லேசா அதிகரிச்சாலே போதும், அதோட பிரகாசம் பல 1000 மடங்கு அதிகரிக்குது. ஆனா அதே சமயம் அதோட ஆயுள் பயங்கரமா குறைஞ்சிடுது. சொல்லப்போனா லிவ் ஃபாஸ்ட் டை யங் பாலிசி தான். இந்த சிவப்புக்குள்ள நட்சத்திரங்களோட ஆயுள பாருங்க, 10 ட்ரில்லியன் ஆண்டுகள். அடேங்கப்பா, நம்ம பிரபஞ்சத்தோட வயசே வெறும் 13.8 பில்லியன் ஆண்டுகள் தான். அதை விட 1000 மடங்கு அதிக நாள் இதுங்க வாழுமா? நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா? சரி, இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரும். அப்போ அதிக நிறை கொண்ட நட்சத்திரம் தான் பிரபஞ்சத்திலேயே பெருசா இருக்கும், அப்படிதானே? சிம்பிள் லாஜிக். ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரபஞ்சத்தோட ஹெவி வெயிட் சாம்பியன், அதாவது அதிக நிறை கொண்ட நட்சத்திரம் R136a1 தான். ஆனா அதுதான் மிகப்பெரிய நட்சத்திரமா? இல்ல, கொஞ்சம் கூட இல்ல. R136a ஸ்டாட்ஸ் பார்த்தா தலை சுத்திடும். சூரியனை விட 315 மடங்கு நிறை, 9 மில்லியன் மடங்கு பிரகாசம். ஆனா அதோட ஆரம் சூரியனை விட வெறும் 30 மடங்கு தான் அதிகம். ஏன் தெரியுமா? அதோட பிரகாசமும் ஆற்றலும் அவ்வளோ அதிகம். அது தன்னோட நிறையே தொடர்ந்து விண்வெளிக்கு ஊதி தள்ளிக்கிட்டே இருக்கு. அப்போ பெரிய நட்சத்திரத்தை கண்டுபிடிக்க என்னதான் ரகசியம்? ரொம்ப சிம்பிள். நாம அதிக நிறை கொண்ட நட்சத்திரத்தை பார்க்கக்கூடாது. அதுக்கு பதிலா வயசான நட்சத்திரங்களை பார்க்கணும். ஏன்னா நட்சத்திரங்கள் வயசாகும் போதுதான் ராட்சச அளவுல பெருசாகும். அது எப்படி நடக்குது? ஒரு நட்சத்திரம் எப்படி ஒரு ராட்சசனா மாறுது? அதோட எரிபொருள் தீர்ந்து போகும்போது என்னதான் நடக்குது? வாங்க அதையும் பார்த்துடலாம். இது ஒரு சமையல் குறிப்பு மாதிரி தான். ஸ்டெப் 1, நட்சத்திரத்தோட மையத்துல ஹைட்ரஜன் தீர்ந்துடும். ஸ்டெப் 2, அதனால மையம் சுருங்கி பயங்கரமா சூடாகும். ஸ்டெப் 3, இந்த அதீத வெப்பம் நட்சத்திரத்தோட வெளிப்புற லேயர்ஸை வெளியே தள்ளும். ஸ்டெப் 4, பூஸ், அந்த நட்சத்திரம் ஒரு பெரிய காஸ்மிக் பலூன் மாதிரி உப்பிடும். உங்களை கொஞ்சம் பயமுறுத்துற ஒரு விஷயம் சொல்லவா? நம்ம சூரியனும் ஒரு நாள் இதே மாதிரி தான் உப்பி புதன், வெள்ளி, ஏன் நம்ம பூமியை கூட விழுங்கிடும். ஆனா கவலைப்படாதீங்க, அதுக்கு இன்னும் பல பில்லியன் வருஷம் இருக்கு. சரி, இப்போ நம்ம பயணத்தோட கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. ராட்சசர்களுக்கெல்லாம் ராட்சசன், நட்சத்திரங்களே மிக பெரிய வகையான ஹைப்பர்கைன்ஸ்களை சந்திக்க தயாராகுங்க. ரொம்ப சஸ்பென்ஸ் இல்லாம சொல்றேன். பிரபஞ்சத்திலேயே நமக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய நட்சத்திரத்துக்கான பட்டம் ஸ்டீஃபன்சன் 218க்கு தான் போகுது. இந்த பிரம்மாண்டம் எவ்வளவு பெருசுன்னு சொல்ல ஆரம்பிக்கவா? இதோட ஆரம் நம்ம சூரியனோட ஆரத்தை விட 2150 மடங்கு அதிகம். நம்ப முடியுதா? நீங்க ஒளியோட வேகத்துல, அதாவது பிரபஞ்சத்திலேயே வேகமான ஒரு விஷயத்துல பயணம் செஞ்சா கூட இந்த நட்சத்திரத்தை ஒரு தடவை சுட்டி வர கிட்டத்தட்ட 9 மணி நேரம் ஆகும். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்மளோட அதிவேக ஜெட் விமானம் ஒண்ணு இந்த நட்சத்திரத்தை ஒரு தடவை சுற்றி வரணும்னா அதுக்கு சுமார் 500 வருஷம் ஆகும். 500 வருஷம். இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம சூரியன், நம்ம சோலார் சிஸ்டத்தோட மையம், அது இந்த ஸ்டீபன்சன் 218 முன்னாடி ஒரு சின்ன தூசு மாதிரி தான். பிரபஞ்சம் எவ்வளவு பெருசுன்னு இப்போ புரியுதா? சோ இப்போதைக்கு ஸ்டீஃபன்சன் 218 தான் சாம்பியன். ஆனா அறிவியல் தேடல் நிக்கவே நிக்காது. நாளைக்கு இதை விட ஒரு பெரிய நட்சத்திரத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த பிரபஞ்சம் இன்னும் எத்தனை ஆச்சரியங்களை நமக்காக ஒளிச்சு வச்சிருக்கோம் யாருக்கு தெரியும்?
இந்த பிரபஞ்ச பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே லைக் பட்டனை தட்டுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு இதே நேரத்துல சந்திப்போம்.